ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் அன்பின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே என் இறுதி மகிழ்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தை செகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது திருவார்த்தை. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உங்களை யாரும் தொட முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். நானே அதற்கு சுற்றிலும் வேலி அடைத்து உங்கள் குடும்பத்திற்கு, குடியிருப்புக்கு, கையின் பியாசங்களுக்கு, வேலை செய்கின்ற ஸ்தாபனத்திற்கு எல்லா இடத்திலும் தேவன் வேலி அடைத்திருக்கிறார். உங்களை ஒரு மனுஷன் தொட முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தொடணுன்னா முதல்ல என்னை கண்மணியை தொட, என் கண்ணை தொடணும். என் கண்ணை தொட்டால் தான் உன்னை தொட முடியும். ஏன்னா என்னுக்குள்ளாய் நான் உன்னை வைத்து பாதுகாக்கிறேன் என்று சொல்கிறார். எந்த பிள்ளி சுனியமோ, எந்த அந்தகார கிரிகளோ, எந்த செய்வனை கட்டின ஆவிகளோ, பிசாசின் கிரிகளோ, மனிதனுடைய கிரிகளோ உங்களுக்கு தொட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவர் சிலுவையில் சிந்தின சொந்த இரத்தத்தினாலே எனக்கு அருமையானவர்களே உங்களையும் என்னை மீட்டிருக்கிறார். என்னை கேட்டால் நான் சொல்வேன், எனக்கு அருமையானவர்களே, உளையான சேற்றிலே நான் இருந்தேன். என் குடும்பம் செய்வனை கட்டிலே மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலை தான் ஆண்டவர் என்னை தூக்கி அவர் நடத்தி வந்தார். எனக்கு அருமையானவர்களே, சில விரோதமான காரியங்கள் எழும்பி சில செய்வனை கட்டினாலே பாதிக்கப்பட்டு பின்பதாக இருந்தபோது என்னை தொட முடியாதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்தார். யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்வது இல்லை என்பதை அதை நிரூபித்து காட்டினார். என் சொந்த வாழ்க்கையை நடத்தினார். எனக்கு அருமையானவர்களே, மருத்துவரிடத்தை கடந்து போனோம். ஆனால் வியாதி இல்லை என்று சொன்னார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, சில டாக்டர் மருத்துவர்களை மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தோம். எனக்கு அருமையான ஆண்டவர் சமூகத்தில் நான் கடந்து வந்த பாதை, பல ஆண்டுகளுக்கு முன்னதாக கடந்து வந்த பாதை. கர்த்தர் என்னை பாதுகாத்தா. என்னை எந்த கட்டுகளும் தொட முடியாதபடி அவருடைய இரத்தத்துக்குள்ளாய் மூடிக்கொண்டார். என்னை பாதுகாத்த தேவன், எனக்கு சுற்றிலும் அக்கினியாக இருந்து என்னை பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாத்து உங்களை தொடுகிறவன் அவரை தொடுகிறான் என்று சொல்லி வேதத்தில் உள்ள வார்த்தை இன்றைக்கு தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சொந்த இரத்தத்தினாலே மீட்டு கொண்ட பிள்ளைகளை அவர் சொந்த இரத்தத்தினால் பாதுகாக்கிறார். தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார். எனக்கு அருமையானவர்கள், ஏதோ நடந்து விட்டது என்று சொல்லி அங்கலாய்த்து அதிலே நின்று விடாதபடி அருள்நாதர் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் வந்து விடுவோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு உன்னத பாதுகாப்பு உண்டு. எனக்கு அருமையானவர்களே, உன்னதமான மறைவிழுக்கிறவன் சர்வவளின் நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்கிறது. எப்படி நமக்கு உள்ளாய் நம்மை தொடுகிறவன் நமக்கு தொட முடியாதபடி எப்படி பாதுகாக்கிறார்? எனக்கு அருமையான கவனிங்கள். கண்ணையுமை காப்பது போல, கண்ணில் ஒரு சின்ன தூசி விழுந்துட்டால் கூட கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அதை விட மிகவும் பாதுகாப்பாய் நம்மை பாதுகாக்கிறார் நம்முடைய ஆண்டவர். எனக்கு அருமையான அவரை போல பாதுகாக்க உலகத்தில் ஒரு மனிதனாலும் கூடாது. அவரை போல நம்மை தொடர்ந்து பாதுகாக்க ஒரு மனிதனாலும் கூடாது. எனக்கு அருமையானவர்களே, எத்தனையோ செக்யூரிட்டிகள், எத்தனையோ கேமராக்கள், எத்தனையோ பாதுகாப்பல் வைத்திருந்தாலும் திருடர்கள் திருடி கொண்டு தான் போகிறார்கள். ஆனால் எனக்கு அருமையானவர்கள், பிசாசு கூட, பிள்ளி சுனியம் கூட, வியாதி கூட நெருங்காதபடி என்னையும் உங்களையும் பாதுகாக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை எனக்காக சிந்தினவர். சிலுவையை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அவர் கண்களிலே தயவை கொடுத்து அவரே உங்களை சுற்றி வேலியடைத்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோத்திருக்கிறோமப்பா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னீரே. ஒரு நாளிலே என்னை சுகமாக்கி கட்டிலிருந்து விடுதலை கொடுத்து என்னை நடத்தி உயிர் தெழுந்த வல்லமினால் தூக்கி நிறுத்தின தெய்வம். தேசநிலை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை அனுப்பி அற்புதம் செய்யும். தகப்பனே, நீர் அப்படியே பாதுகாத்து வழி நடத்துவதற்காக நன்றி. இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.